ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் 27 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அப்போது பண்டபுத்திரனை வதம் பண்ணுறதுக்காக தேவி போகிறாங்க. அப்போ பண்டாசுர வதம் நடக்கணும். அப்போ பரதேவதையானவர் ஸ்ரீசக்கர ரதத்தின் மேலே காட்சி அளிக்கிறாங்க. நித்திய தேவிகளும் மற்றவாளும் பண்டாசுரனுடைய படைகளை நிர்மூலமாக்கினதை பார்த்து தேவி மகிழ்ச்சி அடைகிறாங்க. பண்டபுத்திரனை பாலாதேவியை பண்ட சகோதரர்களாகிய விஷங்கனையும் விசுக்கரனையும் மந்திரினியும் தண்டினி தேவிகளையும் வதைக்கிறாங்க. அசுரர்கள்லாம் தேவியினுடைய படைகள் மயக்கமடைகிறதுக்காக விக்ஞா யந்திரங்களை ஸ்தாபித்து அப்போ தேவியானவ காமேஸ்வரருடைய கடாட்சத்தால் கணேசரை தோற்றுவிக்கிறாங்க. அவர் அந்த விக்ன யந்திரங்கள்லாம் உடச்சி எரிஞ்சு விடுறார். பின்னர் பண்டாசுரன் நேரில் எதிர்த்து ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்பு, ராவணன் முதலிய அசுர பிரகிருதிகளை தன் தபோபலத்தால் தோற்றுவிக்கிறார். அப்போ நாசம் செய்ய தேவியானவ தனது கைவிரல் நுனியிலிருந்து விஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் தோற்றுவிச்சு முடிவில் பண்டாசுரனுடைய பரிவாரங்களை பாசுபதாசுரத்தால் அவனையும் அவன் தலைநகரத்தையும் காமேஸ்வரத்தையும் நிர்மூலமாக அழித்து தேவர்களுடைய க்ஷேமத்துக்கு வழி பண்ணுறாங்க. பண்டசைன்யவதோத்யுக்தா சக்தி விக்ரமஹர்ஷிதா நித்யா பராக்கிரமாட்டோபா நிரீக்ஷண சமுத்சுகா பண்டபுத்திரவதோத்யுக்தா பாலா விக்ரமநந்திதா மந்திரிண்யம்பா விர்ஷித விசங்கவததோஷிதா விசுக்ர பிராணஹரணா வாராஹி வீரியநந்திதா காமேஸ்வரமுகாலோகா கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா மகாகணேச நிர்பின்ன விஜ்ஞயந்திர பிரஹர்ஷிதா பண்டா சுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திரவர்ஷினி. அப்போ தேவி அவனுடைய பரிவாரங்களை பண்டாசுரனுடைய பரிவாரங்களை மகாபாசுபதாசுரத்தாலையும் அவனையும் அவன் தலைநகரையும் காமேஸ்வரஸ்திரத்தாலையும் நிர்மூலமாக அழித்து தேவர்களுடைய க்ஷேமத்துக்கு வழி பண்ணாங்க. பிரம்மாதி தேவர்கள் தேவியை ஸ்துதி செய்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பின்னர் தேவியானவர் பரமசிவனுடைய நெற்றிக்கண் கருப்பில் எரிஞ்சு போயிருந்த மன்மதனை உலக நன்மைக்காக மீண்டும் உயிர்ப்பிக்கிறாங்க. மகாகணேச நிர்பின்ன விஜ்ஞயந்திர பிரஹர்ஷித பண்டா சுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திரவர்ஷினி கராங்குளின கோத்பன்ன நாராயண தசாக்கிருதி மகாபாசுபதாசுராக்னி நிர்தக்தாசுர சைனிகா. அப்போது சூக்ஷ்ம ரூபம் மந்திர ரூபமாகவும் பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலமாகவும் முதல் பகுதியை வாக்பவ கூடத்தின் தேவி முகமண்டலமாகவும் நடுப்பகுதியை காமராஜ கூடத்தை உடலாகவும் கடப்பகுதியான சக்தி கூடத்தை இடுப்பின் கீழ்பாகமாகவும் நம்ம தியானிக்கணும். காமேஸ்வராஸ்திர நிர்தக்தா சபண்டாசுர சூன்யகா பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா ஹர நேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதி. அப்போது சூக்ஷ்மதர ரூபமாக காமகலா அப்படின்றது மூளைன்ற பதத்தால் இங்கே காட்டப்படுறது. ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜ கண்டா தக்கட்டி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டை கதா பண்ண கட்டித்தோ பாகதாரிணி மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்திரய கலேபரா. பிரம்மா தன்னுடைய இச்சையினால் உலகனைத்தையும் படைத்து தானே அதனுள்ள பிரவேசித்திருக்கிறது. ஜீவ சைத்தன்யம் சரீரமாக பிண்டத்தில் குண்டலி சக்தி ரூபத்தில் சுஷும்னா அப்படின்ற நடு நாடியில் அடி நுனியில் மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கிற சர்ப்பம் போல் அமைஞ்சிருக்கும். அந்த சைத்தன்யம் விழிப்படைஞ்சு விளக்கமுற்று மேல் நோக்கி போய் சுஷும்னா நாடியில் அமைந்துள்ள 6 ஆதார சக்கரங்களையும் 3 கிரந்திகளையும் பிளந்துண்டு சஹசிராரத்தில் உள்ள சச்சிதானந்த ரூபமான பரமசிவத்தோட ஐக்கியமாகி அப்போ உண்டாகக்கூடிய அமிர்தத்தை பருகிண்டு பரம்பொருளோட அபின்னமாக சிவானந்தத்தில் தலைச்சிருக்கும். யோகத்தினுடைய லட்சியம் இதுதான். அதாவது குண்டலி ரூபமாக நம்ம கீழிருந்து மேலே நம்ம சிரசு மூலமாக நம்மளுடைய சக்தி வெளிப்படுறத இந்த பொருளில் சொல்கிறாங்க. ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.